ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வேல் அகாடமி யூடியூப் சேனல்ல இணைய நாள் கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 7th எக்கனாமிக்ஸ்ல இருக்கக்கூடிய உற்பத்தி ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய லெசன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 6th எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஹிஸ்ட்ரிக்கான வீடியோ பதிவுகளை போட்டிருப்போம். அந்த வீடியோ பதிவுகளை பார்க்கலன்னா மறக்காம பார்த்துட்டு வாங்க. நம்ம வேல் அகாடமியில இப்போ 2026க்கான நியூ கிளாஸ் மற்றும் அட்மிஷன் ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு. ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன் டெஸ்ட்டும் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்துச்சுன்னா, டெஸ்ட் சம்மந்தமாகவோ மற்ற சம்மந்தமாக டவுட்டுகள் இல்லை கிளாஸஸ் சம்மந்தமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த டாபிக் யார் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A, போலீஸ் எஸ்ஐ எக்ஸாம், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எல்லாருமே எழுதுறவங்களுக்கு இந்த உற்பத்தி அப்படின்ற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்டானதாக இருக்கும். சமீபத்தில் தான் ஆனுவல் பிளானர் அப்படின்றத அப்டேட் பண்ணியிருப்பாங்க. டெய்லி நம்ம ஒரு கான்செப்ட் நம்ம ஜிகேவில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கறது 7th உற்பத்தி எக்கனாமிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு லெசன்ஸ். வாங்க நம்ம இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஃபர்ஸ்ட் உற்பத்தினா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். உற்பத்தினா நமக்கு பட்டுன்னு ஒரு வார்த்தை ஒன்று ஞாபகம் வரும். சார், உற்பத்தினா ப்ரொடக்ஷன். அப்போ உற்பத்தி செய்தல நம்ம என்னன்னு சொல்றோம்? உற்பத்தின்னு சொல்றோம். சரி, இந்த உற்பத்தியை வேற என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உற்பத்தியை கிட்டத்தட்ட என்னன்னு சொல்ல வராங்கன்றது பார்ப்போம். உற்பத்தி என்பது மூலப்பொருட்களை மாற்றி அமைத்து தம் பயன்பாட்டிற்கு ஏற்றவாறு முழுமையாக்கும் ஒரு செயல். உற்பத்தினா ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மூலப்பொருட்களை மாற்றி அமைத்து தம் பயன்பாட்டுக்கு ஏற்றவாறு முழுமையாக்கும் ஒரு செயல். இப்போ ஒரு பொருள் இருக்கு, ஒரு கல் இருக்குன்னா அந்த கல்லை நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல மாற்றக்கூடியது நம்ம உற்பத்தி, ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இதை என்ன பண்றாங்க அப்படின்னா 3 வகையா பிரிக்கிறாங்க. உற்பத்தி என்ன பண்றாங்க? 3 வகையா பிரிக்கிறாங்க. அப்போ உற்பத்தியினுடைய வகைகள் எத்தனை அப்படின்னா 3. அது என்னென்ன வகை அப்படின்னா, முதன்மை உற்பத்தி, இரண்டாம் நிலை உற்பத்தி, மூன்றாம் நிலை உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. முதன்மை உற்பத்திக்கு எதை எடுத்துக்காட்டா சொல்லுவாங்க அப்படின்னா, கரும்பு மற்றும் வேளாண்மை அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. அதாவது முதல்நிலை உற்பத்தினா மூலப்பொருட்கள் விளைவிக்கப்படுகிறது. இது இயற்கையாகவே வளரக்கூடிய ஒன்றாக இருக்கும். மூலப்பொருட்கள் இப்ப காடுகளை சொல்லலாம், உதாரணத்துக்கு சுரங்க தொழில்களை சொல்லலாம். இதெல்லாம் முதன்மை உற்பத்திக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும். இதான் முதன்மை உற்பத்தின்னு சொல்றோம். இரண்டாம் நிலை உற்பத்தி அப்படின்னாலுமே நம்ம என்னன்னு சொல்லலாம்னா, மூலதன பொருட்களை முடிவுற்ற பொருளாக மாற்றக்கூடியது. இப்ப நீங்க பார்த்துருக்கலாம், இது மூலப்பொருளா இருக்கு கரும்பு. இப்ப கரும்பு நம்ம வெட்டுறோம், வெட்டி நம்ம அதை என்ன பண்ணுவோம்? ஆலைக்கு அனுப்புவோம். பார்த்தீங்களா? ஆலையில போயிட்டு அது என்னவா மாறும்? சர்க்கரையா மாறுதுங்களா? அப்ப மூலப்பொருள் முடிவுற்ற பொருளா மாறக்கூடியது நம்ம என்னன்னு சொல்றோம்னா இரண்டாம் நிலை தொழில் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாம் நிலையில நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இருக்கக்கூடிய ஆலைகள் எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லிடலாம், இரண்டாம் நிலை உற்பத்திக்கு நம்ம எடுத்துக்காட்டா சொல்லிடலாம். அடுத்து இப்ப பாருங்க, கரும்பு என்னவாச்சு? சர்க்கரையா மாறிச்சு. இப்ப அந்த சர்க்கரையை விற்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மூன்றாம் நிலை துறை. இதே சேவைத்துறை என்ற பெயர்லையும் சொல்லுவாங்க மூன்றாம் நிலை துறைய. இது நுகர்வோர்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மூன்றாம் நிலை துறை. அப்ப நான் மறுபடியும் ஒரு முறை தெளிவா சொல்றேன் பாருங்க, இது மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். மூலப்பொருட்கள் மட்டும்தான் அது முதன்மை துறை. மூலப்பொருட்களை முடிவுற்ற பொருளா மாத்தினா அது இரண்டாம் நிலை துறை. அந்த முடிவுற்ற பொருளை நுகர்வோருக்கு பயன்படும் வகையில கொடுத்தா அது சேவைத்துறை அல்லது மூன்றாம் நிலைத்துறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கு. இதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ளேயும் போயிட்டு பார்ப்போம். விற்பனை கூடங்கள், ஒரு கடையை சொல்றாங்க, வங்கிகளை சொல்றாங்க, காப்பீட்டு நிறுவனங்களை சொல்லக்கூடியதாக இருக்கு. இதெல்லாம் சேவைத்துறைக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றாங்க. வாங்க நம்ம உள்ள இப்பதான் கண்டென்ட்டுக்கே போறோம். பொருளாதாரத்துல எது 2 இன்றியமையாத செயல்கள் அப்படின்னா, உற்பத்தி மற்றும் நுகர்வு. அப்ப உற்பத்தியும் நுகர்வும் என்னது? இன்றியமையாத ஒரு செயலாக இருக்கு. அப்ப அதே மாதிரி பொருளாதாரத்துல யார் இன்றியமையாதவர்கள்? செயல்கள்னு கேட்டா உற்பத்தி மற்றும் நுகர்வு. இன்றியமையாதவர்கள்னு கேட்டா உற்பத்தியாளர் மற்றும் நுகர்வோர். 2 பேருமே என்னது? ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கு. அடுத்து பாருங்க, உற்பத்திக்கான ஒரு சில விஷயங்களை நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. நுகர்வோரின் பயன்பாட்டுக்காக மூலப்பொருட்களையும் மூலப்பொருள் அல்லாதனவற்றையும் ஒன்றிணைந்து ஒரு பொருளை உருவாக்கும் செயலே உற்பத்தி.
அப்ப யாருடைய பயன்பாட்டுக்காக உருவாக்குறாங்க? நுகர்வோரின் பயன்பாட்டுக்காக. மூலப்பொருளா இருக்கலாம் அல்லது மூலப்பொருள் அல்லாத ஒன்றாக இருக்கலாம். இதெல்லாம் ஒன்றிணைந்து ஒரு பொருளாக உருவாக்கக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? உற்பத்தி, ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது வந்து ஒவ்வொருவரின் தேவைக்கு ஏற்ப சிறந்த சேவையும் மதிப்பையும் அளிப்பதில் இன்றியமையாத ஒரு இடமா இருக்கு. அப்ப நுகர்வோரோட பயன்பாட்டுக்காக உருவாக்கக்கூடியது என்னது? உற்பத்தி. சரிங்களா? இப்ப பயன்பாட்டோட வகைகள் சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம், உற்பத்தியின் வகைகள் 3ஆ பிரிச்சிருக்காங்க. இப்ப பயன்பாட்டினுடைய வகைகள் என்ன அப்படின்னா 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு, வடிவ பயன்பாடு. ஒரு பொருளின் வடிவம் மாற்றப்படும் போது அதன் பயன்பாடு மிகையாகிறது. ஒரு பொருளா இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, பருத்தின்றது முதன்மை துறையா இருக்கு. அது ஆடைகள் அப்படின்னு வரப்ப அது என்ன ஆகுது? 2ஆம் நிலைத்துறையா மாறுது. அந்த ட்ரெஸ்ஸை நம்ம விற்கும் போது 3ஆம் நிலைத்துறையா மாறுது. அப்ப பருத்தியில இருந்து அதோட வடிவத்தை என்னவா மாத்திருக்காங்க? ஆடையில மாத்திருக்காங்க. அப்ப இது என்னது? வடிவ பயன்பாட்டிற்கான உதாரணமும் சொல்றாங்க. அடுத்து இட பயன்பாடு. ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு போக்குவரத்து மூலம் கொண்டு செல்லப்படுவது நம்ம என்னன்னு சொல்றோம்? பயன்பாட்டு மிகுதியாகிறது. அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுதான் இட பயன்பாடு. இப்ப தமிழ்நாட்டுல விளையக்கூடிய அரிசிய அவங்க என்ன சொல்றாங்க? கேரளாவுக்கு எடுத்துட்டு போய் பயன்படுத்துறது. இதனால தேவையும் பயன்பாடும் அதிகரிக்கிறது. எல்லாத்துலயுமே தேவையும் பயன்பாடும் இருக்கக்கூடியதா இருக்கு. அடுத்து கால பயன்பாடு. ஒரு பொருள் எதிர்கால தேவைக்காக சேமித்து வைக்கும் போது அது பயன்பாடு முகழ்கிறது. இப்ப இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு புயலோ மழையோ வருது, இல்ல அவங்களுக்கே ஸ்டோரேஜ் வேணும், பண மதிப்பு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வரப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? சேவிங்ஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். பணத்தை மட்டும் இல்லைங்க, நம்ம உணவுப் பொருட்களையும் என்ன பண்ணுவோம்? சேமித்து வைப்போம். அது மாதிரி நெல், கோதுமை இதெல்லாம் நம்ம சேமித்து வைக்கிறோம் பாத்தீங்களா? இத காலத்திற்கு ஏற்ப பயன்பாடு. அப்போ ஒரு எதிர்கால தேவைக்காக சேமித்து வைக்கிறது நம்ம என்னன்னு சொல்றோம்? கால பயன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கு. அடுத்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். உற்பத்தி என்னும் சொல் மாற்றத்தக்க மதிப்புடைய பொருட்களையும் சேவைகளையும் உருவாக்குவதாக குறிக்கிறது. உற்பத்தினா என்ன சொல்றாங்க? மாற்றத்தக்க மதிப்புடைய பொருட்களையும் சேவைகளையும் உருவாக்குவதை குறிக்குதுன்னு சொல்றாங்க. இதுதாங்க ரொம்ப முக்கியம். இப்ப இதுதான் நமக்கு புக் பேக்ல இருக்கும். பயன்பாட்டை உருவாக்குவதலே உற்பத்தி ஆகும். அப்போ உருவாக்குதல், அப்ப பயன்பாட்டு, ப்ரொடக்ஷன், ஒரு யூசேஜை பேஸ் பண்ணி உருவாக்குறதா என்னது? உற்பத்தி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பயன்பாடுனா என்னன்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க. தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவு செய்வதாகும். அப்ப ஒருத்தனுக்கு தேவைக்கூடிய, அதாவது நெசசரியாக ஒரு சில பொருட்கள் தேவைப்படும், இன்னொன்னு விருப்பப்படுவாங்க, இந்த பொருள்லாம் என்கிட்ட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதா அது பயன்பாட்டுல வரக்கூடியதாக இருக்கு. பயன்பாட்டை அதன் இயல்பை பொறுத்து வடிவ பயன்பாடு, இட பயன்பாடு, கால பயன்பாடு இப்பதான் நம்ம பார்த்திருந்தோம். வடிவ பயன்பாடுனா ஒரு பொருளை இப்ப பருத்திய துணியாக மாத்துறது. இட பயன்பாடு அப்படின்னா என்னன்னு சொன்னோம்? நம்ம ஒரு இடத்துக்கு இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது. இப்ப தமிழ்நாட்டுல விளையக்கூடிய அரிசிய கேரளாவுக்கு கொண்டு போறது. கால பயன்பாடு அப்படின்னா பிற்காலத்துக்கு தேவைப்படும் சொல்லிட்டு நெல்லு, கோதுமை இதெல்லாம் அரசோ இல்ல ஒரு தனிப்பட்ட நபரோ சேமித்து வைக்கக்கூடியது. ஓகேங்களா? சரி, ரைட்டு. அடுத்து பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க. இது எல்லா வகையிலயும் நம்ம கேள்வி கேட்டிருக்காங்க. இந்தியாவோட பொருளாதாரம் என்ன அப்படின்னா நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணுங்க. என்ன அப்படின்னா இந்தியாவோட பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரம். அப்புறம் நம்மள ஒரு கேள்வி கேட்பாங்க, கலப்பு பொருளாதாரம்னா என்ன அப்படின்னா தனியார் துறை மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் இணைந்து செயல்படக்கூடியது. தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து செயல்படக்கூடியது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க. இது நம்ம 11th எக்கனாமிக்ஸ்லயும் பார்ப்போம். அடுத்தடுத்து வரக்கூடியதுல நம்ம பார்க்கலாம். அடுத்து பாருங்க, உற்பத்தியோட வகைகள் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்ப நல்லா பாருங்க, உற்பத்தியோட வகைகள் நம்ம முன்னாடி ஸ்டார்டிங்ல பார்த்தோமா? முதல் நிலை உற்பத்தி, 2ஆம் நிலை உற்பத்தி, 3ஆம் நிலை உற்பத்தி. 3ஆம் நிலை உற்பத்தியை நம்ம என்னன்னு சொல்லலாம்? சேவைத்துறைன்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? சேவைத்துறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கு. இதுல முதல் நிலை உற்பத்தியில ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது என்னன்னா வேளாண்மை துறை. முதல் நிலை துறையை நம்ம வேளாண்மை துறைன்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து வேளாண்மைக்கு தரக்கூடியதா இருக்கும். 2ஆம் நிலை அப்படின்னு வரப்ப தொழிற்சாலை. இதாங்க பேசிக்கான கான்செப்ட். இதை தெரிஞ்சாலுமே உள்ள இருக்கிறத நம்மளால என்ன பண்ண முடியும்? ஈஸியா பண்ண முடியும். முதல் நிலை உற்பத்தி அப்படின்னா இயற்கையாக கிடைக்கும் பொருளை நேரடியாக பயன்படுத்தி செய்கின்ற செயல்பாடுகளே முதல் நிலை உற்பத்தி. இது வேளாண்மைக்கு தான் முதலிடம் தரக்கூடியதாக இருக்கு. இதனால இதை வேளாண்மை துறை அப்படின்னு சொல்லலாம். இப்ப முதல்நிலை துறைக்கான எடுத்துக்காட்டுகள்லாம் கொடுத்துருக்காங்க. வேளாண்மை முதல் துறைக்கான எடுத்துக்காட்டா இருக்கு. காடு வளர்ப்பு, காடு வளர்ப்பதும் முதல் நிலை. மீன் பிடித்தல், சுரங்கத் தொழில்,
எண்ணெய் வளங்களை பிரித்தெடுத்தல் போன்றவை முதல் நிலை துறைக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப மூலதன பொருட்கள் இதா முதன்மை துறை, அதை வேளாண்மை துறை என்ற பெயரிலே அழைக்கலாம். அடுத்து இரண்டாம் நிலை துறை பாருங்க, முதன்மை துறையிலிருந்து கிடைக்கப்பெற்ற பொருளை மூலப்பொருளாக பயன்படுத்தி உற்பத்தி செய்தல். அப்ப முதல் நிலையிலிருந்து மூலப்பொருள் ஒரு பயன்பாட்டு பொருளாக மாற்றக்கூடியது இரண்டாம் நிலை துறை. இதற்கு முக்கியத்துவம் நம்ம இதை என்னன்னு சொல்லலாம், தொழிற்சாலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கு. அடுத்ததா பாருங்க, அந்த தொழிற்சாலைக்கு என்னென்ன உதாரணம் கொடுத்திருக்காங்க பாருங்க. 4 சக்கர வாகனம், ஆயத்த ஆடை, ரசாயன பொருட்கள், பொருளியல் மற்றும் கட்டுமான பணிகள் ஆகியவற்றுக்கு இரண்டாம் நிலைக்கான உதாரணம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க நமக்கு ஒரு எக்ஸாம்பிளையும் கொடுத்திருக்காங்க பாருங்க. முதன்மை துறை, இரண்டாம் துறை இரண்டுத்தையும் சேர்த்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. இப்ப பருத்தி என்பது முதன்மை துறை, அது ஆடையா மாறிச்சு, பருத்தி ஆலையா மாறிச்சு அப்படின்னா இரண்டாம் நிலைத்துறை. அதே ஆடை உற்பத்தி ட்ரெஸ்ஸா கடைக்கு வந்துருச்சு அப்படின்னா அது சேவைத்துறை. ட்ரெஸ்ஸா வந்துச்சுன்னா அது என்னது, சேவைத்துறையாக இருக்கக்கூடியதா இருக்கு. அடுத்து இரும்பு தாது, இது முதன்மை துறை. இரும்பு ஆலை அப்படின்னு வரப்ப அது என்னவா மாறுது, இரண்டாம் நிலைத்துறையா மாறுது. நம்மளுடைய பயன்பாட்டுக்கு வரக்கூடிய இரும்பு நம்ம என்னன்னு சொல்றோம், சேவைத்துறையில சொல்லக்கூடியதாக இருக்கு. எளிமையான விளக்கங்களாக நம்ம கொடுத்துருக்காங்க. சரி வாங்க அடுத்த கான்செப்டை நம்ம பார்ப்போம். ஏங்க வீடியோவை தெளிவா பாருங்க, உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரியும். எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கக்கூடிய காலத்தை நம்ம ரொம்ப பர்ஃபெக்டா பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும். நேர விரயமும் மொத்தம் நம்ம செய்யக்கூடாது, காலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து மூன்றாம் நிலைத்துறை யாரை சொல்றாங்க பாருங்க. சமூகத்தில் ஆசிரியர்கள், மருத்துவர்கள் போன்றோர் ஆற்றும் சேவைகளை மூன்றாம் நிலை துறை என்னலாம். இந்த மூன்றாம் நிலை துறைகள் என்ன பண்ணாது அப்படின்னா, கண்ணுக்கு புலப்படாதவை. வங்கி, காப்பீடு, கல்வி, பாதுகாப்பு. இப்ப இதெல்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இதெல்லாம் என்னது, மூன்றாம் நிலைத்துறை. இதை வேறு பேர்ல சொல்லணும்னா சேவைத்துறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சரி அடுத்து பாருங்க, இங்க நமக்கு இந்த பாக்ஸ், இந்த உங்களுக்கு தெரியுமா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும்பங்கு வகிப்பது. அப்ப உள்நாட்டு உற்பத்தியில ஜிடிபியில பெரும்பங்கு வகிக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எதை சொல்லணும், மூன்றாம் நிலை துறை அல்லது சேவைத்துறை தான் என்னது, பெரும் பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்கு. ஓகேங்களா? சரி, அப்ப உற்பத்தியோட வகைகளை பார்த்துட்டோம். அடுத்து உற்பத்திக்கான காரணிகளை பார்க்கலாம். உற்பத்தி காரணிகளை உற்பத்தியின் உள்ளீடுகள் என அழைக்கலாம். அவை வெளியீடு அல்லது உற்பத்தி பொருளாக மாற்றப்படுகின்றன. உற்பத்தி காரணிகள் எத்தனையா இருக்கு அப்படின்னா 2 இருக்குங்க. முதன்மை உற்பத்தி காரணிகள், பெறப்பட்ட உற்பத்தி காரணிகள். இந்த பெறப்பட்ட உற்பத்தி காரணிகள் சொல்லலாம் அல்லது இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள் சொல்லலாம். அந்த இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள் நம்ம என்னன்னு சொல்லலாம், நவீன உற்பத்தி காரணிகள் சொல்லலாம். அப்ப இந்த 3 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணுங்க. இது நம்ம கரெக்டா மார்க் பண்ணிக்கணும். முதன்மை காரணிகள் அப்படின்னு வரப்ப என்ன உதாரணம் சொல்றாங்க அப்படின்னா, நிலம் மற்றும் உழைப்பு. நிலத்தையும் உழைப்பையும் என்ன சொல்றாங்க, முதன்மை காரணிகள். மூலதனம் மற்றும் தொழில் அமைப்பு என்னன்னு சொல்றாங்கன்னா பெறப்பட்ட காரணிகள் அல்லது இரண்டாம் நிலை காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்றத இங்க பார்ப்போங்க. இங்க நமக்கு தெளிவா பிக்சரோடய கொடுத்துருக்காங்க பாருங்க. முதன்மை காரணி அப்படின்னா நிலம் மற்றும் உழைப்பு, இரண்டாம் நிலை காரணி மூலதனம் மற்றும் தொழிலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா கொடுத்துருக்காங்க. இதான் நம்ம விளக்கமா பார்க்க போறோம். அடுத்து மூலதனம் என்பது முதலீடு என்றும், தொழிலமைப்பு என்பது உற்பத்தியில் நிலம், உழைப்பு மற்றும் மூலதனத்தை ஒருங்கிணைப்பதாகும். மூலதனனாலுமே என்னன்னு சொல்றாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், அவ்வளவுதான். ஆனா தொழிலமைப்புன்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னன்னு சொல்றாங்க, உற்பத்தியில் இருக்கக்கூடிய நிலம், உழைப்பு, மூலதனம், இது 3ஐயும் பேஸ் பண்ணி வரக்கூடியதாக இருக்கு. தொழில் அமைப்பு அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லலாம்னா தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து முக்கியமான ஒரு கொஸ்டின்ங்க. இந்த வினாக்களை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. சரிங்களா? அடுத்து பாருங்க, நிலம்னா என்ன. இப்ப நம்ம பார்த்திருப்போம், முதன்மை காரணிகள்ல நிலம் இருக்கு. அந்த நிலத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதோட சிறப்புகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நிலம் என்பது உற்பத்தி காரணி. இயற்கை வளங்கள் அனைத்தையும் அல்லது இயற்கை மனிதனுக்கு இலவசமாக கொடுத்திருக்கும் கொடை அப்படின்னு சொல்லலாம். நிலத்தை நம்ம இப்படி சொல்றோம். மனிதனால உருவாக்கப்படாத ஒரு பொருள் தான் என்னது, நிலம். நிலத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது, உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் அமைந்துள்ள இடத்தில் கிடைக்கும் வளங்களை பொறுத்து நிலத்தின் வடிவம் மாறுகிறது. நிலத்தோட வடிவம் மாற்றம் அடையக்கூடியதாக இருக்கு. வேளாண்மை செய்யும் போது விளைநிலமாகவும், மனை விற்பனை செய்யும் போது
வீட்டுமனையாகவும் மாறுது. அப்ப யூசேஜை பேஸ் பண்ணி என்ன மாறுது? நிலம் மாறுது. இப்ப என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இதுல இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டிருக்காங்க. நிலத்தினுடைய சிறப்பியல்புகள் இதை பேஸ் பண்ணிலாம் நமக்கு என்ன வந்திருக்கு? கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சிறப்பியல்புகள் என்னன்னா, நிலம் இயற்கையினுடைய கொடை. அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒண்ணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது மனித உழைப்பினால் உருவானதன்று. நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். இது மனுஷனால என்ன பண்ண முடியாது? உருவாக்க முடியாது. மனிதனின் பரிணாம வளர்ச்சி தொடங்குவதற்கு முன்பே தோன்றியது. அப்ப மனுஷனுடைய பரிணாம வளர்ச்சி தோன்றுவதற்கு முன்னாடியே தோன்றியதுதான் அது நிலம். நிலத்தின் அழைப்பு நிலையானது. நிலம் எப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஒண்ணு. அதனுடைய சப்ளை எப்படி இருக்கும்? நிலையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நிலத்தோட மொத்த பரப்பை எந்த மாற்றத்துக்கும் மாற்ற முடியாதுங்க. இப்ப இந்தியாவோட நிலப்பரப்பை மாற்ற முடியுமானா, குறைக்க முடியும், ஏற்ற முடியும்னா நம்ம சும்மா சட்டம் முயற்சி என்ன பண்ணலாம். ஆனா மொத்த இடமும் நம்மளால என்ன பண்ண முடியாது? சேஞ்ச் பண்ண முடியாது. அடுத்து, மனிதன் மேற்கொள்ளும் முயற்சியினால் நிலத்தின் அளவை அதிகரிக்கவோ குறைக்கவோ முடியாது. நீ சும்மா உன் வீட்டுல அடிச்சுட்டு மாஞ்சிட்டு வேணா இது எனக்கு அது உனக்கு இது அப்படி இப்படின்னு என்ன சொல்லலாம். என்ன பண்ண முடியாது? அதை குறைக்கிறதுக்கோ மற்றதோ முடியாது. நிலத்தின் மேற்பரப்பில் எவ்வித மாற்றமும் செய்ய இயலாது. நிலத்தின் செழிப்பை உயர்த்த முடியுமே தவிர அதன் அளவை மாற்ற முடியாது. செழிப்பை இன்க்ரீஸ் பண்ணலாம், வேளாண்மை பண்ணலாம், இல்ல வீடு கட்டலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனா அதனுடைய அளவு என்ன பண்ண முடியாது? என்னைக்குமே மாற்ற முடியாது. நிலத்துக்கு அழிவே இல்லைன்னு சொல்றாங்க. நிலத்துக்கு என்ன இல்ல? அழிவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நிலம் ஒரு முதன்மை உற்பத்தி காரணியாகும். நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் எங்கதான் செய்வோம்? நீ வேளாண்மை செஞ்சாலும் சரி, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சாலும் சரி, வேற ஏதாவது செஞ்சாலும் சரி, என்னது? முதன்மை காரணியாக இருக்கக்கூடியது. நிலம் இடம்பெயரக்கூடியதன்று. நிலத்தை என்ன பண்ண முடியாது? நீ வேணா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறலாம். நிலத்தெல்லாம் பேத்து எடுத்துட்டு போயிட்டுலாம் என்ன பண்ண முடியாது? ஒரு இடத்துல வைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நிலம் ஆற்றல் வாய்ந்தது. உண்மையிலேயே நிலம் என்னது? சக்தி வாய்ந்த ஒன்று. நிலம் செழிப்புத்தன்மையில் மாறுபடும். நிலம் என்ன பண்ணும்? செழிப்புத்தன்மையில மாறுபடும். ஒரு இடத்துல நல்ல விளைச்சல் இருக்கும், இன்னொரு இடத்துல விளைச்சல் கம்மியாக இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் நம்ம பார்ப்போம். அதுதான் அங்க நமக்கு உதாரணமா சொல்லியிருக்காங்க. இந்த 7 விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். நிலம் இயற்கையோட நன்கொடை. இதுல மாற்றம் இல்லை. இயற்கையோட நன்கொடை தான். நிலத்தின் ஆரம்ப அளிப்பு விலை 0 ஆகும். நிலத்தோட தொடக்க மதிப்பு என்னது? 0. உற்பத்தியாக பயன்படும் நிலம் போதுமானதாக இருப்பதில்லை. உற்பத்திக்காக பயன்படும் நிலம் போதுமானதாக இருக்கவில்லை. எனவே பற்றாக்குறையை பொறுத்தே சந்தையில் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. இப்போ ஒரு லேண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த லேண்டுக்கு டிமாண்டை பேஸ் பண்ணி தான் என்ன இருக்கு? ரேட் இருக்கு. ஒரு சென்ட் இவ்வளவு ரூபான்னு சொல்லிட்டு அது இருக்கக்கூடிய இடத்த பேஸ் பண்ணியும் அதுக்கு இருக்கிற டிமாண்டை பேஸ் பண்ணி இருக்கு. இப்ப நிலம் பார்த்துட்டோம். அடுத்து உழைப்பு பார்க்க போறோம். உற்பத்தி பாதையில் உழைப்பு என்பது ஒரு மனித இடுபொருள். உழைப்புன்றது என்னது? ஒரு மனித இடுபொருள். மனிதன் தான் என்ன பண்ண போறாங்க? உழைக்கக்கூடியதாக இருக்கு. ஒரு பணியை ஒருவர் செய்வதால் அவருக்கு கிடைக்கும் மனநிறைவை மட்டுமின்றி அதனை செய்வதற்கான கைமாறு எதிர்பார்த்து மனிதன் தன் உடல் அல்லது அறிவை முழுமையாக பகுதியாகவோ பயன்படுத்தி கொள்ளும் கடும் முயற்சிய உழைப்பு அப்படின்னு யார் சொல்றாருன்னா, ஆல்பர்ட் மார்ஷல் சொல்றாரு. இந்த வாசகத்தை அப்படியே கொடுத்துட்டு கேள்வி கேட்பாங்க. கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும், மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அடுத்து பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ். பொருளாதாரத்தினுடைய தந்தை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடம் ஸ்மித். பொருளாதாரத்தோட தந்தை யாரு? ஆடம் ஸ்மித். சரி, இதுல உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கலாமா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல நல்லா ஒரு விஷயம் பாருங்க. ஒரு காணொலியை முழுசா பாருங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ரெண்டாவது, ஒரு கேள்விகள் கேட்கும் போது அதற்கான விடைகளை நம்ம சொல்லும் போதுதான் அதுல நம்மளுடைய பங்கேற்பு எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியும். அப்ப புதிய பொருளாதாரத்தினுடைய தந்தை யாரு? புதிய பொருளாதாரத்தினுடைய தந்தை யாரு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பண்ணுங்க. இப்ப பாருங்க, ஆடம் ஸ்மித்தினுடைய கோட்பாடுகளை பத்தி சொல்லியிருக்காங்க. செல்வத்தை அடிப்படையாக கொண்ட செல்வ இலக்கணம் ஆகும். அவருடைய கோட்பாடு என்னது? செல்வத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுக்கான இலக்கணத்தை வகுத்திருக்காரு. நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை அப்படின்றது 1759லயும் நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகள் பற்றிய ஒரு ஆய்வு. இந்த கொஷின் பல முரட்டு இங்கிலீஷ்ல கேட்டிருக்காங்க. நாடுகளின் செல்வம் என்னும் நூலின் ஆசிரியர்னா ஆடம் ஸ்மித். அதை எப்பொழுது வெளியிட்டார் அப்படின்னா 1776. அவருடைய 2 சிறந்த படைப்புகள் என்ன அப்படின்னா நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை மற்றும் நாடுகளின் செல்வம் அப்படின்ற அந்த நூல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணுங்க. அடுத்து பாருங்க, உழைப்போட சிறப்பியல்பு. உழைப்பு அதிகமாக அழியக்கூடியது. உழைப்பு என்ன பண்ண முடியாது? சேமிச்சு வைக்க முடியாது. உழைப்பு அழியும்.
கண்டிப்பா அழியுமான்னு கேட்டா அழியும், அதுல மாற்றம் இல்ல. இதை என்ன பண்ண முடியாது, சேமிக்க முடியாது. சேமிப்பு அப்படின்றது என்ன இல்ல அப்படின்றது சொல்றாங்க. அடுத்து, உழைப்பை திரட்டவோ அல்லது அடுத்த நாள் தள்ளி போடவோ முடியாது. நீ இன்னைய நாள் வேலை செய்யறது அடுத்த நாள் செஞ்சனா அது அன்னைய நாளோட உழைப்பா தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு முறை இழந்தால் மீண்டும் திறப்ப முடியாது. ஒரு வேலையை நீ செஞ்சுட்ட, அதற்கான எனர்ஜி நீ என்ன பண்ண முடியாது, மறுபடியும் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அடுத்து, உற்பத்தியில் உழைப்பு என்பது ஒரு செயற்படு காரணியாகும். இது அப்படியே கேள்வி கேட்பாங்க. உற்பத்தியில் டேஷ் என்பது ஒரு செயல்பாடு காரணியாகும் அப்படின்னா உழைப்பு. நிலமும் மூலதனமும் உழைப்பு இல்லாமல் அதிக உற்பத்தியை அளிக்க இயலாது. இப்போ ஒரு நிலமும் மூலதனமும் நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னா உழைப்பு இல்லாம அது என்ன பண்ண முடியாது, அதிகமா ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உழைப்பு ஒரே சீரானது இல்ல, ஒவ்வொரு நபரை பேஸ் பண்ணி என்ன பண்ணோம் மாறுபடும். உழைப்பை உழைப்பாளரிடமிருந்து ஈஸியா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உழைப்பு இடம்பெறும், ஆனா நிலம் இடம்பெயராது அப்படின்றத பார்ப்போம். தனியாக உழைக்கும் உழைப்பாளரிடம் பேரம் பேசும் ஆற்றல் குறைவு. தனியா ஒரு ஆள் தான் ஒரு கம்பெனி வச்சிருக்காரு, அவரே வேலை செய்யறாரு அப்படின்னா பேரெல்லாம் பேச வாய்ப்பு இல்லை. அதிகமான ஆட்களை வச்சு பண்றாங்க போறாங்க அப்படின்னா பேரம் பேச வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து, வேலை பகுப்பு முறை அப்படின்ற ஒரு பகுப்பு முறை அறிமுகம் செய்யறாரு. யாரு அப்படின்னா பொருளாதாரத்தினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய ஆடம் ஸ்மித். நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்கும் காரணிகளும் ஒரு ஆய்வு. இப்பதான் நம்ம பார்த்தோம். 1776 இந்த நூலை வெளியிடுறாரு ஆடம் ஸ்மித். இதுல ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த சொல்றாருங்க. ப்ரொடக்ஷன் அப்படின்றது என்னன்னா, நன்கு வரையறுக்கப்பட்டிருக்கணும். அது வெவ்வேறு உட்பிரிவுகளை பிரித்து அந்த பிரிவுகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தனிப்பட்ட உழைப்பாளி. இப்ப உதாரணத்துக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ரெடி பண்றாங்க அப்படின்னா கூல்ட்ரிங்க் ரெடி பண்றதுக்கான ஒரு ஃபார்முலா அப்படின்றது ஒண்ணு இருக்கணும். அப்ப அந்த அந்த லிக்யூட் ஐட்டம் அப்படின்றத ஒருத்தவங்க பார்க்கணும். அந்த மூடிக்குள்ள ஊத்துறத ஒருத்தவங்க பார்க்கணும். அந்த டப்பாக்குள்ள ஊத்துறத, அந்த டப்பா ஊத்துனதுக்கு அப்புறம் மூடி போடுறத ஒருத்தவங்க பார்க்கணும். அதுக்கப்புறமா அதை பேக் பண்றத ஒருத்தவங்க பார்க்கணும். அப்ப தனித்தனி நபர்களிடம் அதை கொடுக்கணும்னு சொல்றாரு. இதுதான் என்னது, வேலை பகுப்பு முறை. வேலைய பிரிச்சு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. சரிங்களா? அதுல இருக்கக்கூடிய நன்மை என்னன்னா, ஒரே வேலையை செய்யறதுனால அந்த வேலையில அவர் என்னவா இருப்பாரு, திறமசாலியா இருப்பார். இன்னொன்னு என்னன்னா, இம்முறை நவீன இயந்திரங்களை உற்பத்தியில் அதிகமாக ஈடுபடுத்துவதற்கு வழிவகுக்கிறது. காலமும் மூலப்பொருளும் மிக திறமையாக பயன்படுத்தப்படுகிறது. டைமும் மூலப்பொருளும் என்ன பண்ணுறாங்க, மோர் எஃபிஷியண்டா பயன்படுத்துறாங்க. தீமை என்னங்க இருக்கும், ஒரே வேலையை செய்யறப்ப அவன் சோர்ந்து போயிடுவான். அட போடா, இந்த வேலையை தான் டெய்லி செய்யறோம், இது ஏன்டா செய்யறது அப்படின்னு நினைப்போம். ரெண்டாவது, ஒரு பகுதி பணியை மட்டும்தான் அந்த தொழிலாளி கத்துப்பாரு, மற்றதுல எதுலையுமே அவர் என்ன பண்ண மாட்டாரு, ஒரு இன்வால்மெண்டா இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அடுத்து பாருங்க, கேபிட்டல், மூலதனம். மூலதனம் என்பது பண்டங்களை உற்பத்தி செய்வதற்காக மனித முயற்சியினால் உருவாக்கப்பட்டது. மூலதனம்ன்றது பண்டங்கள் உற்பத்தி செய்வதனால மனித முயற்சியினால உருவாக்கப்பட்டது. மூலதனம் என்பது டைரக்டா எதை தான் குறிக்கும்னு சொல்றாங்க அப்படின்னா பணத்தை தாங்க குறிக்கும்னு சொல்றாங்க. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது எதை குறிக்கக்கூடியதா இருக்கும், பணம். செல்வத்தை உற்பத்தி செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட செல்வம் என்றும் மூலதனத்தை குறிப்பிடலாம். மூலதனத்தை வேற என்ன பேர்ல சொல்லலாம், ஒதுக்கப்பட்ட செல்வம். மார்ஷல் ஒரு கருத்து சொல்றாருங்க. இயற்கை கொடையை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனம் தான். இயற்கையா கிடைக்கக்கூடிய கொடையை தவிர்த்து மீதி வருமானம் அளிக்கக்கூடிய எல்லா வகைகளுமே என்னது, மூலதனம் தான், இன்வெஸ்ட்மெண்ட் தான், கேபிட்டல் அப்படின்றது தான். ஓகேங்களா? சரி, மூலதனத்தோட வடிவம். பருப்பொருள் மூலதனம் அல்லது பொருள்சார் மூலதனம். ஒரு இயந்திரமா இருக்கலாம், கருவிகளா இருக்கலாம், கட்டடங்களா இருக்கலாம். பண அல்லது பணவியல் மூலதனம். இது என்ன அப்படின்னா, வங்கி வைப்புக்குள்ள பணம் வச்சிருக்கலாம், பங்கு சந்தையில பணம் போட்டிருக்கலாம், பத்திரங்கள் மூலமா இருக்கலாம். மனித மூலதனம் அல்லது மனித திறன் வளங்கள் அப்படின்னா கல்வி, பயிற்சி, சுகாதாரம் ஆகியவற்றில முதலீடு செய்யக்கூடியதெல்லாம் இருக்கும். மூலதனத்தோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, ஒரு செயலற்ற ஒரு உற்பத்தி காரணி. இது முழுக்க முழுக்க மனித முயற்சியினால ஏற்படுத்தக்கூடியது. இது உற்பத்தியில தவிர்க்க முடியாத காரணி அல்ல. இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது, அதாவது கேபிட்டல் அப்படின்றது என்னது, தவிர்க்க முடியாத ஒரு காரணிதான் அல்ல. இதை தவிர்த்தும் என்ன பண்ணலாம், வேலைகளை செய்யலாம். ஆனா இது இன்றியும் உற்பத்தி நடக்காது. மூலதனம் எல்லாமே நடக்காது, ப்ரொடக்ஷன் நடக்காது அப்படின்றது சொல்றாங்க. மூலதனம் அதிகம் இயங்கும் தன்மை உடையது. அதே மாதிரி சப்ளை, இதோட சப்ளை, மூலதனத்தோட சப்ளை நெகிழும் தன்மை உடையது, ஈஸி டு அக்சஸா இருக்கும். அதே மாதிரி ஆக்கமுடையதாக இருக்கும், பல ஆண்டுகள் நீட்டிக்கக்கூடியதாக இருக்கும்.
மூலதனத்தை ஈடுபடுத்துவதன் நோக்கம் எதிர்காலத்துல வருமானம். இப்ப நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா அது எதிர்காலத்துல என்னவா இருக்கணும், ஒரு ப்ராஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. ஃபைனலா இருக்கக்கூடிய ஒண்ணு தொழில் முனைவோர் அல்லது தொழில் அமைப்பு. இதுல இருந்து பொதுவாகவே கொஸ்டின்ஸ் வருங்க. இது என்டர்பிரனர் ஆர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. தொழில் முனைவோர் எனப்படுவோர் பல உற்பத்தி காரணிகளை, என்ன அப்படின்னா மீதி இருக்கிற 3 உற்பத்தி காரணிகள் தான் நிலம், உழைப்பு, மூலதனம். இது எல்லாத்தையுமே நிலம், உழைப்பு, மூலதனம், இது மூணுத்தையும் ஒருங்கிணைந்து செயல்படுவோர் தான் என்னவா இருப்பாரு, தொழில் முனைவோரா இருப்பாரு. தொழில் முனைவோரை வேறு என்ன பேர்ல சொல்லலாம் அப்படின்னா தொழில் அமைப்பாளர் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இன்னொரு பேர்ல என்ன சொல்லலாம்னா சமுதாய மாற்றம் காண விரும்புபவர். சமுதாய மாற்றம் காண விரும்புபவர். அடுத்து கழுகு பறவைக்கு ஒப்ப சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, கழுகு பறவைக்கு ஒப்பாக சொல்லுவாங்க. தொழில் முனைவோரை கழுகு பறவைக்கு ஒப்பானதாக சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்ப கழுகு பார்வை கொண்டவர் யாரு, தொழில் முனைவோர். சமுதாய நல மேம்பாட்டுல இவர் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான பர்சனா இருக்காரு. இவருடைய சிறப்பு என்னன்னா லாபகரமான முதலீடெல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அடையாளம் காணுவாரு. உற்பத்தியோட அழகின் இருப்பிடத்தை அவர் என்ன பண்ணுவாரு, தீர்மானிப்பாரு. புத்தாக்கத்தினை உருவாக்குதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைங்க, புத்தாக்கம். அடுத்து பாருங்க, வெகுமதி செலவை தீர்மானித்தல். இடர்களை ஏற்கிறார். ஒரு பிரச்சனை அப்படின்றத அவர் என்ன பண்றாரு, ஏற்கிறாரு. அந்த சூழ்நிலை நிச்சயமற்ற தன்மையா இருந்தாலும் அதை என்ன பண்றாரு, அக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்குங்க. வெற்றிகரமா நம்ம இந்த லெசன்ஸை முடிச்சோம். இதுல இருக்கக்கூடிய புக் பேக்கை பார்ப்போம் வாங்க. உற்பத்தினா என்ன அப்படின்னா பயன்பாட்டை உருவாக்குதல், நம்ம முன்னாடியே பார்த்தோம். அப்ப இதுதாங்க அதோட ஆன்சராக இருக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்க. சரி, பயன்பாட்டினுடைய வகைகள் எத்தனை வகைப்படும், 3 வகைகள் படும். ஓகே, 1 வடிவ பயன்பாடு, கால பயன்பாடு, இட பயன்பாடு. அப்ப மேற்கண்ட அனைத்தும். முதன்மை காரணிகள்லாம் என்னங்க, நிலம் மற்றும் உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அப்ப இதை நம்ம மார்க் பண்ணக்கூடியதாக இருக்கும். மூலதனமும் தொழில் முனைவோரும் பெறப்பட்ட காரணிகளாக இருக்கக்கூடியதாக இருக்கு, 2ஆம் நிலை காரணிகளாக இருக்கக்கூடியது. அடுத்து பாருங்க, தொழில் முனைவோர் என்பவர் டேஷ் அப்படின்னா ஒரு அமைப்பாளராக இருப்பார், ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஷ் என்பது பண்டத்திற்கான விருப்பங்களை நிறைவு செய்வதாகும். அப்ப மண்டத்திற்கான விருப்பங்களை நிறைவு செய்யக்கூடியது பயன்பாடு தாங்க. அடுத்து பெறப்பட்ட காரணிகள் என்பது மூலதனம் மற்றும் தொழில் முனைவு. என்னது, தொழில் முனைவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. ஓகேங்க. அடுத்து பாருங்க, டேஷ் என்பது நிலையான அழைப்பை, ஸ்டாண்டர்டான அழைப்பை தரக்கூடியது நிலம், ரொம்ப முக்கியமானதுங்க. டேஷ் என்பது மனித உற்பத்தி பொருளில் ஒரு இடுபொருள் அப்படின்னா உழைப்பு, அதாவது உழைப்பாளி, அதாவது உழைப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த உழைப்புன்னு சொல்லலாம் அல்லது உழைப்பாளி அப்படின்னு சொல்லலாம். டேஷ் என்பது பல்வேறு பண்டங்கள் மற்றும் உற்பத்திகளை செய்திட மனித முயற்சினால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், மூலதனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அடுத்து பாருங்க, பொறுத்துக்க வச்சிருக்காங்க. முதன்மை துறை அப்படின்னா இதுல என்னன்னா மீன்பிடித்தல் மற்றும் சுரங்க தொழில். கால பயன்பாடு அப்படின்னா என்னது, எதிர்கால சேமிப்பை நம்ம கால பயன்பாடுன்னு சொல்லலாம். நாடுகளின் செல்வம் நூலின் ஆசிரியர் யாரு, அடம் ஸ்மித் அவர்கள். அடுத்து மனித மூலதனம்னா என்னது, கல்வி மற்றும் உடல்நலை. புதுமை புனைபவர் யாரு, தொழில் முனைவோர். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. வெற்றிகரமா நம்ம இந்த லெசன்ஸை முடிச்சிட்டோம். நம்ம சேனலை கண்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே பயனுள்ள தகவலாக இருக்கும். ஈஸியா உங்களால ஒரு எக்ஸாமை கிராக் பண்ண முடியும் அப்படின்றத ரொம்ப ஸ்டாண்டர்டா சொல்றேங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. கேட்கக்கூடிய வினாக்களுக்கு விடையளிங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ டு ஆல். ஓகேங்க, சந்திப்போம் அடுத்த வீடியோ பதிவில்.